சிறுவாணி மலைச்சாரல் சேனல் அனைவருக்கும் வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்த காட்ட போகிறேங்க. இப்போ நான் மலையோட உச்சியில் இருக்குங்க. இங்கே ஒரு சுனைன்னு சொல்கிறாங்க, ஒரு ஊத்துன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெருமாள் கோயில். இந்த பெருமாள் கோயிலோட சுனை ஊத்து எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு பூமி உருவானதுலேருந்து இயற்கையாகவே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக அப்படின்றது தெரியல. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை தாங்க. அது எதிரில் இருக்கிற இன்னொரு கோயிலோட மலை. இப்போ நான் இருக்கிறது இன்னொரு கோயிலோட மலைங்க. மொத்தம் 2 கோயிலாக இருக்குது. இந்த 2 கோயிலோட மலையில் இருக்குங்க. இப்போ நம்ம இறங்கி போகிற பாதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது யாரும் வரக்கூடாதுன்னு அவங்க கேட் போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. நம்ம சிறப்பு அனுமதி வாங்கிட்டு நம்ம வந்திருக்கோங்க. வந்து எப்படி வருதுன்னு மட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள். அது அலோடு இல்லை யாருக்குமே. நான் காட்டுறேன் பாருங்கள். பக்கத்தில் வந்துட்டோம், நெருங்கி வந்துட்டோம். காட்டுறேன் பாருங்கள். இங்கே செப்பல் போடக்கூடாதுன்றதுனால நடந்து வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பெரிய மலைங்க, பெரிய மலை, பெரிய பாறைங்க. பார்க்குறதுக்கு இந்த மஞ்சுமல் பாய்ஸில் வர மாதிரி இந்த குணா குகைங்கெலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குங்க. பார்க்குறதுக்கு எனக்கே பயமாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், கேட் போட்டு மூடி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது தாங்க நான் சொன்ன அந்த இடம். பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? பாருங்கள், ஒரு பெரிய மலைங்க, பெரிய மலை. அந்த மலையை சுற்றி பாருங்கள், இப்படி தாங்க இருக்கும் அந்த மலை. இதுதான் அந்த ஊற்றுங்க, நான் சொன்ன ஊற்று. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஊற்று தெரியுதுங்களா? இந்த ஊற்று வந்து இயற்கையாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தண்ணியெல்லாம் ரொம்ப பச்சையாக இருக்குங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப பச்சையாக இருக்குங்க. இது வந்து ஊற்றுன்னு சொல்கிறாங்க. இப்போ வெயில் காலம். இந்த வெயில் காலத்துலேயும் இந்த இடத்துல இந்த தண்ணி இருக்குங்க. இதுதாங்க இதோட ஸ்பெஷல், இதோட சிறப்பு. இது வந்து எங்கேயுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப பெருமையான ஒரு விஷயங்க. இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு மலைக்கு அடிவாரத்தில் மலைக்கோட சுனையை, குகையை வந்து பார்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப அதிசயங்க. இது இயற்கையோட ஒரு அதிசயம்னு தான் நம்ம சொல்லணுங்க. இதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்றது தெரியலைங்க. கட்டாயம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுங்க. இதெல்லாம் கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி.